இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து உங்களுடைய மொபைலில் ஆஃபாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து ஆன் பண்ணிவிடுங்க நண்பா. இல்லைனா உங்களுடைய ஃபோன் வந்து ட்ரெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 2 ஹவர் சார்ஜ் போட்டேன் டக்குன்னு வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. மற்ற என் மொபைல்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஹீட் ஆகுது. நான் யூஸே பண்ணலாம். பட் சார்ஜ் போட்டு எடுத்தாலுமே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் டேட்டாவை யூஸ் பண்ணலாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூவில் வந்து ஒரே ஒரு செட்டிங்ஸ் வந்து ஏதாச்சும் ஆஃபில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏதாச்சும் ரன் ஆகிருக்கும். அதனால் வந்து உங்கள் டேட்டா வந்து காலியாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுடைய மொபைலில் வந்து கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி மேலே பேட்டரின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். பேட்டரி சர்ச் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன் வந்து செட்டிங் அட்வான்ஸ்டு செட்டிங்லாம் நிறைய காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் ஸ்டாண்டர்ட் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிடுங்க. அதில் ஏதாச்சும் செட்டிங்ஸ் ஆஃபாக இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிடுங்க. மேலே கிளிக் பண்ணி குயிக் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் செட்டிங்ஸில் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஆப் ரன் ஆகிட்டு இருந்தால் அதை எனேபிள் பண்ணி டோன்ட் அலோ கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க.